இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நாம பார்க்குற விஷயம் நல்லா க்ளோஸா இருக்க கப்புள்ஸ் கொஞ்ச நாள் சொல்லி அப்ளை பண்றாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பெரிய பெரிய சேனல்ஸ்ல இன்டர்வியூஸ் கொடுங்க. இந்த மாதிரி க்ளோஸா இருந்தவங்க இப்போ ஏன் திடீர்னு பிரிஞ்சு போறாங்கன்னு தெரியல. அப்போ உண்மையா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல சொசைட்டி முன்னாடி அவங்க நல்லா காமிச்சுக்கிட்டு உள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தோட இருக்காங்களா? இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு சொல்ற ஸ்ட்ரக்சர் உடைஞ்சி யார் கூட வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற கலாச்சாரம் அப்படி சரியா வரும். அப்படி போகும்போது அது ஒரு புது கலாச்சாரமாக மாறாதான்? பிரபலங்கள் இது மக்களுக்கு இது ஒரு கலாச்சாரமாக திணிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாதான்? கோடிகளில் வாழும் சினிமா பிரபலங்கள் அவர்களுக்கு தேவையான தலைமுறைகளுக்கு சேர்த்து வைத்து வாழ்கிறாங்க. அதனால் இந்த டைவர்ஸ், செப்பரேஷன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்கள பெருசாக பாதிக்காது. அது ஒரு நடிகரோ நடிகையோ. அப்படி போகும்போது அவங்களுக்கு இருக்கிற சொத்து, ஆடம்பர பங்களா, கார் அப்படின்னு எல்லா சகல வசதிகளும் இருக்குது. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு போகும்போது எந்தெந்த காரணங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். எனிவே, அனைவருக்கும் சேர்ந்து வாழ்கிற சூழல் சரியாக அமைவதில்லை. சில பேர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்க பிரிஞ்சு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து வாழாமல் போகிறது தான் முட்டாள்தனம். உறவுகளை பிரிப்பது எளிது. எது எப்படியோ, நடிகர் அவரது மனைவி ஆர்த்தியும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்ல விஷயம்தானே. வாழ்த்துவோம் சேர்ந்து வாழ. நன்றி.